முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி இப்ப அஷ்டமது சனியில இருக்கிறீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தடை தாமதங்கள் கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்துல கை வைப்பாரு. குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கடந்து போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சிம்மராசியோட ராசி நாயகன் சூரியன் வந்து 10ஆம் வீட்டுல, சிம்மத்துக்கு 10ஆம் வீட்டுல, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல நல்ல விஷயம்தான். சுக்கிரனோட வீடு, புதனோட இணைவு, அந்த மாதிரி அமைப்புகளை இருக்கிறது. பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா கடந்து போகணும். ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமா எடுத்து வைக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் ஒரு 17 நாள் பார்ப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம், அதாவது 13 நாள், அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும். அந்த குரு பயிற்சியில இருந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை, ஃபர்ஸ்ட் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை தன்னம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. இளைய சகோதரி வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை அந்த அமைப்புகள்லாம் இருக்கிறவங்க புகழ் அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் ஜூன் 2 உள்ள நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு வாகன சேர்க்கை உண்டாகும். தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லபடியா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப கடன்கள் உருவாகும். ரொம்ப நாளா வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், 1 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படின்னா அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விதமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு, ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து
வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் வாய்ப்பு கிடைக்கல, தட்டி தட்டி போகுது, பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலன்ற மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த அமைப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், அதாவது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு பிரகாசமா ஜூனுக்கு மேல கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கலாம். 8, 12 தான் பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொடுத்த தடைகள் எல்லாம் ஜூன் 2க்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல அந்த தடைகள் எல்லாம் ஓரளவு வழிவிடக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டு இருக்கிற அமைப்பை சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால சனி தனது தீய கதிர்வீச்சுக்களை கொஞ்சம் குறைச்சி, அதாவது தடை தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அகலக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சனி பகவான் ஜூனுக்கு மேல கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். ஸ்தான பலமா இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் தந்தையால் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முதல் 17 நாள் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரனும் அங்கதான் இருப்பாங்க. 2 மாபெரும் சுபர்கள் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. அண்ணன் அக்கால்கள் மூலியமா, மூத்த சகோதரன் மூலியமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எதுவுமே அமையலை அப்படின்னா 2வது திருமணத்தை மறுமண வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது நட்சத்திரத்தை வச்சு கொஞ்சம் மாறுபடும். தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சு ஜனனகால ஜாதகத்தை வச்சு என்ன தசாபுக்திகள் நடக்குது அப்படின்றத வச்சு இன்னும் பலன்கள் துல்லியமா சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் ஜூன் மாசத்துக்கு மேல வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொழில்கள்ல நல்ல நல்ல விதமா போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே ஆட்டோ, பஸ், லாரி அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நகர்ந்து கொண்டே இருக்கும் தொழிலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.